இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வயநாடு படவெட்டிக்குன்னு என்ற இடத்தில் நிலச்சரிவில் சிக்கி தவித்த 4 பேரை உயிருடன் மீட்டது இந்திய ராணுவம். மலைப்பகுதியில் 4 நாட்களாக தவித்து வந்தவர்களை சிறிய ரக ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்கப்பட்டதாக தகவல். வயநாடு நிலச்சரிவுக்கு பின் 240 பேர் மாயமானதாக தகவல். தேடும் பணியை நேற்று இரவு நிறுத்திய ராணுவம் இன்று காலை மீண்டும் தொடர்கிறது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட 8204 பேர் 82 முகாம்களில் தங்க வைப்பு. நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்டோருக்கு உதவும் மாணவ மாணவிகள். நிலச்சரிவால் துண்டிக்கப்பட்ட சூரல்மலை முண்டக்கை பாலத்திற்கு பதிலாக 31 மணி நேரத்தில் 190 அடி நீளத்தில் தற்காலிக பாலம் அமைத்த ராணுவம். இரவு பகலாக இந்திய ராணுவ வீரர்கள் அமைத்த பாலத்தில் கனரக வாகனங்கள் செல்ல அனுமதி. நிலச்சரிவில் அதிகம் பாதிப்பிற்கு உள்ளான முண்டக்கை பகுதியில் மழைக்கு நடுவிலும் 4வது நாளாக தொடரும் மீட்பு பணி. ராணுவம், கடலோர காவல்படை, 3 மாநில பேரிடர் மீட்புக் குழு இணைந்து உடல்களை தேடும் பணி தீவிரம். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழு கற்பாறைகள், மரக்கழிவுகளை அகற்றிவிட்டு சடலங்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் காங்கேயம்பாளையத்தில் காவிரி ஆற்றின் நடுவே உள்ள நட்டாத்தீஸ்வரர் கோயிலை தண்ணீர் சூழ்ந்துள்ள கழுகு பார்வை காட்சி. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருச்சி முக்கொம்பு அணைக்கு 1,68,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதால் இரு கரைகளையும் தண்ணீர் தொட்டுச் செல்லும் ட்ரோன் காட்சிகள். முக்கொம்பு அணையில் இருந்து காவிரி ஆற்றில் 43,000, கொள்ளிடத்தில் 1,25,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். கொள்ளிடம் ஆற்றில் சரிந்து விழுந்த 2 உயர் மின்னழுத்த கோபுரங்கள். காவிரியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ள நிலையில் மின் கோபுரங்கள் சாய்ந்ததால் போக்குவரத்து நிறுத்தம். நீட் தேர்வு முறையில் கண்டறியப்பட்ட சில குளறுபடிகளை களைய உரிய வழிகாட்டுதல்களை உருவாக்குமாறு உயர்மட்ட குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய மத்திய கல்வி அமைச்சகம் அமைத்துள்ள குழுவுக்கு நீதிபதிகள் ஆணை. நாடாளுமன்றத்தில் தான் பேசிய சக்கர வியூகம் குறித்த பேச்சுக்காக தனது வீட்டில் ரெய்டு நடத்தப்படக்கூடும் என ராகுல் காந்தி தகவல். ஈடி வருகைக்காக திறந்த கரங்களுடன் டீ மற்றும் பிஸ்கெட்டுடன் காத்திருப்பதாக எக்ஸ் தளத்தில் ராகுல் பதிவு. இமாச்சல பிரதேசத்தில் மேகவெடிப்பால் பாதிக்கப்பட்ட ராம்பூர் பகுதியில் மீட்புப் பணிகள் தீவிரம். கனமழை மற்றும் வெள்ளத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போன 49 பேரை தேடும் பணியில் மீட்புப் படையினர். கனமழையால் நீர்வரத்து அதிகரித்து இமாச்சல பிரதேச மாநிலத்தில் பார்வதி ஆற்றில் கட்டப்பட்டிருந்த மலானா அணை உடைப்பு. திடீரென்று பெருக்கெடுத்த அணை நீரில் ஏராளமான வீடுகள், கோவில்கள், பயிர்கள் சேதமடைந்ததாக தகவல். மீனவர்களின் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 6,500 ரூபாயில் இருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என புதுச்சேரி பட்ஜெட்டில் அறிவிப்பு. மீனவர்களின் மழைக்கால நிவாரண நிதி 3,000 ரூபாயில் இருந்து 6,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் பட்ஜெட் உரையில் கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி ரேஷன் கடைகளில் மானிய விலையில் கோதுமை, பருப்பு, சர்க்கரை, சமையல் எண்ணெய் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணாக்கர்களுக்கு 10,000 முதல் 20,000 வரை ஊக்கத்தொகை வழங்கவும் முடிவு. கேரளா, டெல்லி, மும்பையை தொடர்ந்து சென்னையிலும் பருவமழையின் போது அதீத மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமென சென்னை மாநகராட்சிக்கு திருப்புகழ் கமிட்டி அறிவுறுத்தல். திருப்பூரில் மாநகராட்சி கழிவறைக்குள் வடமாநில தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்ட விவகாரத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். ஒப்பந்ததாரர் மீது பழியை போட்டு மாநகராட்சி அதிகாரிகள் தப்பிக்க பார்ப்பதாக குற்றச்சாட்டு.
விமானங்களில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த 5 ஆண்டுகளில் 2993 புகார்கள் பதிவு. தொழில்நுட்ப கோளாறுகளால் 1997 விமான சேவை ரத்து செய்யப்பட்டதாகவும் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். மும்பை அந்தேரி பகுதியில் சாலையில் காருக்கு வெளியே தொங்கியபடி தாறுமாறாக ஓட்டி ஸ்டண்ட் செய்த நபர். குடிபோதையில் சாலையில் செல்வோரின் உயிருக்கு ஆபத்து நேரும் வகையில் செயல்பட்டதாக போலீசார் நடவடிக்கை. ரேஷன் கடைகளில் கடந்த ஜூலை மாதத்துக்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட் பெற இயலாதவர்கள் இம்மாதம் பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. சிறப்பு பொது விநியோக திட்டப் பொருட்கள் முழுமையாக சென்று சேராததால் கடந்த மாதம் வழங்கப்படவில்லை என விளக்கம். உலகின் முன்னணி சிப் தயாரிப்பு நிறுவனமான இன்டெல் 18,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டம். நடப்பு காலாண்டில் சுமார் $1.5 பில்லியன் நஷ்டம் ஏற்பட்டதால் 15% ஊழியர்களை நீக்க முடிவு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.